ஆ, இது சக்தி. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆ, இவங்க தான் கோதாவரி ஆண்டி, மீனாட்சியோட அம்மா. வணக்கம்மா. வணக்கம்மா. இதான் இதான் என்னோட ஃபேமிலி. ரொம்ப பாசமான ஃபேமிலி. ப்ரோ இன்ட்ரடக்ஷன்லாம் போதும் ப்ரோ. வீட்டுக்கு வந்தவங்களை நிக்க வச்சே பேசிட்டு இருக்க. உட்கார சொல்லு ப்ரோ. ஓ சாரி மீரா, உட்காருங்க. வாங்க, பார்த்து மெதுவா மெதுவா. ஓகே. எப்படி வந்து உட்கார்ந்த பாத்தியா? என்னாச்சு இவங்களுக்கு? அது ஆஃபீஸில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எல்லா உண்மையும் வெளியில வந்துருமோ? ஐயோ, நான் சக்தி இல்லைன்னு தெரிஞ்சிருமோ? ப்ரோ என்னாச்சு ப்ரோ? எனக்கு எதுவும் ஆகாம இவங்க தான் என்னை காப்பாத்துறாங்க. அவங்க உயிரை கூட பொருட்படுத்தாம என் உயிரை காப்பாத்துனாங்க. என்னை காப்பாத்தும் போதுதான் பாவம் மீராக்கு கால்ல எல்லாம் அடிபட்டுருச்சு, கையில எல்லாம் வேற காயம் பட்டுருச்சு. என்னது? அடிபட்டுருச்சா? ஐயோ, எங்க அடிபட்டுச்சு? எங்க? ஐயோ, என்ன இப்படி அடிபட்டிருக்கு? ஏ, என்ன இதெல்லாம்? கொஞ்சம் பார்த்து இருந்திருக்கலாம்ல. இவ வேற எல்லாத்தையும் உளறாளே. என்னாச்சு? எப்படி அடிபட்டுச்சு? எங்க அடிபட்டுச்சு? ரொம்ப வலிக்குதா? கொஞ்சம் பார்த்து இருந்திருக்கலாம்ல. ரொம்ப அடிபட்டுருச்சா? ஹாஸ்பிட்டலுக்கு போனியா? இன்னும் இல்லக்கா. அக்கானு உளறிட்டாளே. நான் மாட்ட போறேன். இன்னும் மீரா மீனாட்சி அக்கான்னு கூப்பிடுறாங்க. என்ன இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? லூசா நீ? ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்க வேண்டியதானே? நீ முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போ, என்ன ஏதுன்னு போய் செக் பண்ணு. அம்மாடி, போச்சு. இந்த மீனாட்சி நம்மள மாட்டி விடாம விட மாட்டா போல இருக்கேன். ஏன் மீனாட்சி, யாரோ ஒருத்தங்களுக்காக எதுக்கு இப்படி உங்க கூட பிறந்த தங்கச்சிக்கான மாதிரி பதறீங்க? ஆஹா, மாட்டிக்கிட்டோமே. அக்காவும் உளறிடுச்சு, நானும் உளறிட்டேன். அம்மாடி, மாட்டிக்கிட்டோமோ? ஐயோ, சொல்லுங்க மீனாட்சி, ஏன் இவ்வளவு பதறீங்க? பிரச்சனை பெருசாயிடும் போல இருக்கே. நாம தான் சமாளிக்கணும். அது வந்து ப்ரோ, பொதுவாவே பெண்கள் எல்லாமே சாஃப்ட் கார்னர் தானே. ஏதாச்சும் ஒண்ணுனா யாரு என்னன்னு கூட பார்க்கவே மாட்டாங்க, அப்படியே பதறி போயிடுவாங்க. அதுலயும் என் மீனுக்குட்டி இருக்காளே, ரொம்ப சாஃப்ட் கார்னர் ப்ரோ. இல்ல மீனுக்குட்டி? எப்படி சமாளிக்கிறான் பாரு மூதேவி பையன். அது மட்டும் இல்ல ப்ரோ, உன்னை வேற அவங்க காப்பாத்திருக்காங்கல்ல, அதனாலதான் எமோஷன் அப்படியே கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. இல்ல மீனாட்சி? ஆமாங்க. நல்லா பண்ண. ஓகே தான், பட் அதுக்காக இவ்வளவு எமோஷன் ஆவாங்க? ஐயோ, இவன் அடங்க மாட்டான் போல இருக்கே. இவதான் சக்தின்னு தெரிஞ்சிருமோ? ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுட்டோமோ? இன்னைக்கு மாட்டணும். என்ன இப்படி வளர்றாங்க? அதான் மீனாட்சி அக்காவோட குணமே. என்ன மீனாட்சி அக்கான்னு சொல்றாங்க? என்ன இவளும் வளர்றா? சக்தி, மறுபடியும் அக்கான்றியே. சுத்தம்.
ஐயோ போச்சு. ஐயோ, எப்பவுமே அடுத்தவங்களுக்காக விட்டு கொடுக்கறது, தான் குடும்பத்துக்காக தியாகம் பண்றது, இதுதான் இவங்க கிட்ட இருக்கிற நல்ல குணம். முடிஞ்சு. இவங்கள மாதிரி யாராலையும் பாசமா இருக்கவே முடியாது. போச்சு, மொத்தமா ஒளறி கொட்டுறா. ம். ஐயோ போச்சு. ஏற்கனவே மீனாட்சி பாதி டவுட்டை கிரியேட் பண்றா, மீதி டவுட்டை சக்தியே கிளியர் பண்ணிடுவா போல இருக்கே. சரிங்க மீரா, இவங்க குணம் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஐயோ, இப்ப நாம சொதப்பிட்டோமா? ம், ம். ஏதாவது சொல்லி சமாளிக்கணும். அது ஒருத்தரோட முகத்தை பார்த்தேன், அவங்களோட மொத்த விவரத்தையும் சொல்லிடுவேன். அப்படியா? வெரி இன்ட்ரெஸ்டிங். எங்க சுந்தர பத்தி சொல்லுங்க பாப்போம். டேய் சிவா, இப்ப அது ரொம்ப முக்கியமாடா. விடுறா. பாட்டி நீங்க சும்மா இருங்க பாட்டி. மீரா நீங்க சொல்லுங்க மீரா. இன்னைக்கு ஏடா கூடமா ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. தெரியாம வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டோமே. சொல்லுங்க மீரா. இவரு கல்யாணத்துக்கு முன்னாடி பொறுப்பு இல்லாம இருந்திருப்பாரு. எப்ப கல்யாணம் பண்ணாரோ அப்பவே பொறுப்பு வந்திருக்கும். புதுசா கண்டுபிடிச்சு சொல்லிட்டேன், யாருக்கும் தெரியாது பாரு. இவரோட கல்யாணம் கண்டிப்பா லவ் மேரேஜா தான் இருந்திருக்கும். சூப்பருங்க. அப்புறம் என் தங்கச்சி தாரணியை பத்தி சொல்லுங்களேன். இவங்க லவ் மேரேஜ் தான். சின்ன வயசுல இருந்தே பெரிய அண்ணன் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. சின்ன அண்ணனுக்கும் இவங்களுக்கும் எப்பவுமே ஒரு சின்ன முட்டல் மோதல் இருந்துட்டே தான் இருக்கும். கரெக்ட் கரெக்ட். சான்ஸ் இல்லைங்க, கரெக்டா சொல்றீங்க. எங்க அப்புறம் எங்க அம்மாவை பத்தி சொல்லுங்களேன். என்ன சொல்லவா? சொல்லுங்க. சொல்லுங்க மீரா. இவங்க தன்னோட மூத்த பையன் மேலதான் குறியா இருப்பாங்க. தன்னோட மூத்த பையனுக்கு ஏதாவது ஒண்ணுனா சும்மா விட மாட்டாங்க. அதே மாதிரி தன்னோட மூத்த பையனை யாரையும் கிட்ட கூட நெருங்க விட மாட்டாங்க. என்ன ஆண்டி, நான் சொல்றது சரிதானே? அவங்க என்னங்க சொல்றது, நான் சொல்றேன். 100% நீங்க சொன்னது உண்மைதான். என்னோட பாட்டியை பத்தி சொல்லுங்களேன். ஐயோ, ஏற்கனவே இவளுக்கு நம்மள பிடிக்காதே, என்ன சொல்ல போறாளோ? இவங்கள பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆமாமா, இவங்கள பத்தி சொல்றதுக்கு பெருசா ஒண்ணும் இல்லதான். ஏய், வாய் மூடுறா, பல்லெல்லாம் உடைச்சிருவேன். ஐயோப்பா. மாப்பிள, ஆ? சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, வாங்க வந்து சாப்பிடுங்க. இதோ வரேன் ஆண்டி. மீரா, இன்னைக்கு சூப்பர் சமையல் சாப்பிட போறீங்க. கோதாவரி ஆண்டி சமையல்ல நீங்க சாப்பிட்டீங்க, அவ்வளவுதான். அப்படி இருக்கும்.
ஆமாமா, நான் நல்லா சமைப்பேன். வா வந்து சாப்பிடு. கண்டிப்பா நீங்க சமைச்சதை நான் வந்து சாப்பிடுறேம்மா. பார்த்து உட்காருங்க மீரா, பார்த்து பார்த்து. மீரா பசியில இருப்பாங்க. வாசனை வேற செமையா வருது. பசி இல்லாதவங்களுக்கு கூட பசி எடுத்துரும். கோதாவரி ஆண்டி சமையல் அடிச்சுக்கிறதுக்கு இந்த ஊர்லயே ஆள் இல்ல. மீரா, உங்களுக்கு வாசனை வருது இல்ல? ம். ஆமா, மடிப்பாக்கம் பிரிட்ஜை தாண்டும் போது வர ஸ்மெல்ல மாதிரி ஒரு பேட் ஸ்மெல்லு வருது. இது போய் நல்ல வாசனையா. இந்த சிவாவுக்கு மூளை மட்டும் கெட்டு போகல, மூக்கும் கெட்டு போயிடுச்சு. அவளுக்கு தெரியாதா? அவ தான் சின்ன வயசுல இருந்தே சாப்பிடுறாளே. என்ன சொன்னீங்க? ஐயோ, ஆ, அது அம்மா நல்லா சமைப்பாங்க. நானும் சின்ன வயசுல இருந்து சாப்பிடுறேன்னு சொன்னேன். அதான். அப்பாடா. மீரா, இன்னைக்கு நான் தான் உங்களுக்கு பரிமாற போறேன். ஐயோ வேண்டாம், நீங்க உட்காருங்க, நான் பரிமாறுறேன். ஏய், லூசு. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், எதுக்கு எப்போ பார்த்தாலும் அவங்க 2 பேரும் நடுவுலயே போற? விடு, 2 பேரும் பழகட்டும். அப்பாவது சிவாவுக்கு பழைய ஞாபகம்லாம் வருதான்னு பார்ப்போம். ஐயோ சாரிங்க, மறந்துட்டேன். ம். இவங்க உங்க ஃப்ரெண்டு தானே, அதனால நீங்களே பரிமாறுங்க. ஆ. பாத்தியம்மா இந்த மீனாட்சிய சக்தியையும் சிவாவையும் சேர்த்து வைக்க இவ பாலமா வேலை செய்யறாளாம். இப்ப பாரு. மீனாட்சி, சிவா வேணா நீயே பரிமாறு. அம்மா, மீரா நம்ம வீட்டுக்கு முதல் முறையா வந்திருக்காங்கம்மா. அதுவும் இல்லாம என் உயிரை காப்பாத்தினவங்க, அவங்களுக்கு என் கையால பரிமாறணும்னு ஆசைப்படுறேம்மா. அதனால நானே பரிமாறுறேம்மா. தாரிணி, அந்த ஹாட் பாக்ஸ் எடு. கொடு. நான் போடு. மீனாட்சி, எப்படி என் புருஷன் எனக்கு பரிமாறாரு பாத்தீங்களா? மீரா, சாப்பிடுங்க மீரா. ம். கூச்சப்படாதீங்க, சாப்பிடுங்க. இது உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க. சாப்பிடுங்க. ம். சாப்பிடுங்க மீரா. பாத்திய சுபத்ரா, இந்த சிவா எப்படி விழிஞ்சுக்கிட்டு பரிமாறுறான்னு. பொரியல் வைக்கவா? விட்டா ஊட்டியே விட்டுருவான் போல இருக்கே. சிவா, ஆ? பரிமாறினது போதும்பா, நீயே உட்காந்து சாப்பிடு. மீராக்கு பரிமாறிட்டு அப்புறமா சாப்பிடுறேம்மா. மீரா, இன்னும் கொஞ்சம் பொரியல் வைக்கட்டுமா? இல்ல இல்ல, போதும் போதும். இல்ல மீரா, அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது. இன்னைக்கு நீங்க நிறைய சாப்பிடணும், அப்பதான் எனக்கு சந்தோஷம். சாப்பிடுங்க. ப்ரோ, ம்? இன்னைக்கு என்னமோ என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ரோ. இவன் ஒருத்தன். ஆமாடா சுந்தர், எனக்கும் ஏதோ ஃபீல் ஆகுது. மாமா, ம்? சிவா மாமாக்கு ஃபீல் ஆகுதுல, அப்படியே பழைய நினைவும் வந்துருச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல. நல்லா தான் இருக்கும். எங்க வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, நீ பிக்கப்பை பத்தி பேசுற. என்ன சுபத்ரா, ட்ரெயின் ட்ராக் மாறுது. மேடம், இது நீங்க இப்படியே விட்டீங்கன்னா நீங்க போட்ட பிளான் எல்லாமே சொதப்பலாயிடும். ஆமா, ஒவ்வொரு தடவையும் அப்படிதானே ஆகுது. அம்மா, பின்ன என்னம்மா, நம்ம கஷ்டப்பட்டு கிரவுண்ட கிளீன் பண்ணி ஸ்டம்ப நட்டு பேட்டை ரெடி பண்ணி எல்லாத்தையும் நம்ம செய்யறோம்.
ஆனா இந்த சக்தி பூலா வந்து சிக்ஸர் அடிச்சிட்டு போய்கிட்டே இருக்காளே, பின் எனக்கு கொடுப்பாவதா? பொறுமையா இரு. டைம் பார்த்து நான் போல்ட் ஆக்குறேன். சிவா, என்ன பண்ற? இல்லம்மா, மீரா பேச்சு சுவாரஸ்யத்துல சாப்பாடோட பச்சை மிளகாயும் சேர்த்து சாப்பிட போனாங்க. பச்சை மிளகா காரம் இல்ல, அதனாலதான் தடுத்தம்மா. இருங்க மீரா, அதை எடுத்துடுறேன். இப்ப சாப்பிடுங்க. என்னங்க பாத்தீங்களா, நினைப்பே இல்லைனாலும் பொண்டாட்டி மேல எவ்வளவு அக்கறையா இருக்காருன்னு. அவனாச்சும் பச்சை மிளகா எடுத்தான். இதுவே நானா இருந்தேன்னு வச்சுக்குவேன். என்ன பண்ணிருப்பீங்க? சாப்பிடுன்னு விட்டுருப்பாரு. என்ன மாமா? அவனுக்கு சின்ன வயசுல புட்டிப்பால் கொடுத்ததுக்கு பதிலா கள்ளிப்பாலை கொடுத்து கொன்னு இருக்கணும். மிஸ் பண்ணிட்டாங்க. மாமா, அத குடிச்சிருந்தா கூட நான் பொழைச்சுப்பேன். ஏன்னா நானும். இந்த பாருங்க மீரா, சாப்பிடும்போது கவனமா சாப்பிடணும். அம்மாடி, இவனை இப்படியே விட்டோம் நம்ம தலையிலேயே அந்த மிளகாய அரைச்சிருவான். சிவா, நீ முதல்ல உட்காந்து சாப்பிடுப்பா. மீராக்கு யாருமா பரிமாறுவாங்க? அது யாராவது பாத்துப்பாங்கப்பா, நீ உட்காரு. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? யாராவது எதுக்குமா பரிமாறணும்? இவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட். உங்க பையன் உயிரை காப்பாத்திருக்காங்க. அதனால அம்மா, நீங்களே பரிமாறுங்க. ஐயோ, என்னாலலாம் முடியாதுப்பா. மீனாட்சி பரிமாறுவா. மாப்பிள, நான் வேணா பரிமாறனே. வேணாம் ஆண்டி, அம்மா பரிமாறினாதான் சரியா இருக்கும். அம்மா, நீங்க வாங்கம்மா. உங்களுக்கு தான் கெஸ்ட் எப்படி கவனிக்கணும்னு நல்லா தெரியும். டேய், அதான் அவ வரலன்னு சொல்றால, விடுறா. பாட்டி, அப்ப நீ பரிமாறியா? என்ன ஏன்டா இதுல கோத்து விடுற? அப்ப அமைதியா இரு. சிவா, சிவா, உங்க அம்மாவே இவளுக்கு பரிமாறட்டும்பா. அது அம்மா, நீங்க வாங்கம்மா. அவளுக்கு நான் பரிமாறணுமா? அம்மா, நீங்க பரிமாறுங்க, நான் உட்கார்றேன். அம்மா, நான் உங்களை நம்பி தான் உட்கார்றேன். அவங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு வைங்க. அவங்க நல்லா திருப்தியா சாப்பிடணும். அத்தை, இப்ப எப்படி உங்களை மாட்டி விடுறேன்னு பாருங்க. ஏன் எல்லாரும் நிக்கிறீங்க? எல்லாரும் உட்காருங்க, வாங்க சாப்பிடலாம். ஆமாங்க, எல்லாரும் உட்காருங்க, சாப்பிடலாம். ஆண்டி, எல்லாருக்கும் தட்டு இல்ல, நீங்க முதல்ல போய் தட்டு எடுத்துட்டு வாங்க.